மத்திய கிழக்கில் மூடும் போர் நீளுமா? இதுவே அனைவரின் கேள்வியாக இருக்கின்றது. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். அந்த வகையில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் எந்த ஒரு தரைவழி தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் தயாராக உள்ளதாக அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரித்துள்ளார். அத்தகைய முயற்சிகள் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் NBC தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மோதல் ஆரம்பமானதிலிருந்து ஈரான் அமெரிக்காவிடம் ஒருபோதும் போர் நிறுத்தத்தை கோரவில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்த சூழலிலேயே அமெரிக்கா ஈரானை தாக்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நேர்மையற்ற மற்றும் பேச்சுவார்த்தைகளில் நல்லெண்ணத்துடன் செயற்படாத தரப்பினருடன் ஈரான் மீண்டும் தொடர்புகளை பேணாது எனவும் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு முயற்சித்ததாகவும் அதன் பொருட்டு இணக்கப்பாட்டிற்கு ஈரான் வரவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். இந்த பின்புலத்தில் ஈரானின் விமான பலம் மற்றும் தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டுகின்றார். ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்ததாகவும் எனினும் அதனை தாம் விரும்பவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். ஈரானின் விமான போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ஈரான் ஏவுகணையை ஏவி 4 நிமிட காலப்பகுதிக்குள் அதனை ஏவிய ஏவுகணை கட்டமைப்பை அமெரிக்கா தகர்த்ததாகவும் 3 நாட்களுக்குள் ஈரானின் 24 கப்பல்களை அழித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா 47 ஆண்டு காலமாக கொடூரமான ஈரான் ஆட்சியாளர்களுடன் உறவை பேணி வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் அதனை புறக்கணித்திருந்தாலும் தாம் அவ்வாறு சகிப்புத்தன்மையுடன் செயற்படுவதில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஈரானின் அடுத்த சிரேஷ்ட ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுக்கும் செயற்பாட்டில் தாமும் ஈடுபட விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். அடுத்த தலைவராக வரும் எந்தவொரு ஈரான் தலைவரையும் கொலை செய்வோம் என இஸ்ரேல் எச்சரித்துள்ள நிலையில் அவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் அடுத்த ஆன்மீக தலைவரின் தெரிவில் தாம் ஈடுபட விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அடுத்த தலைவராக பதவியேற்கும் எந்தவொரு ஈரானிய தலைவரையும் படுகொலை செய்வதாக இதற்கு முன்னர் இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்தது. அண்மையில் கொல்லப்பட்ட அயதுல்லா கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி புதிய ஆன்மீக தலைவராக நியமிக்கப்படுவார் என பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் ஈரானிய அதிகாரிகள் நேரத்தை வீணடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். வெனிசுவேலாவில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் போன்ற அமெரிக்க அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்படக்கூடிய ஒருவர் ஈரானில் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானவர் எனவும் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். இதேவேளை ஈரானுடனான போரின் அடுத்த கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து வருவதாக இஸ்ரேலிய இராணுவ தலைவர் தெரிவிக்கின்றார். அடுத்த கட்டமாக ஈரானின் ஆட்சியை மேலும் வீழ்ச்சியடைய செய்வதே எமது நோக்கமாக இருக்கும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் EL சமீர் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் போர் தொடர்பான அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பும் தோல்வியடைந்தது. பிரேரணைக்கு ஆதரவாக 212 வாக்குகள் கிடைத்த போதிலும் எதிராக 219 வாக்குகள் பதிவாகின. அமெரிக்க செனட்டிலும் இது தொடர்பான வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது. இதனிடையே ஈரானுடனான போரின் அடுத்த கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து வருவதாக அந்நாட்டு இராணுவ தலைவர் கூறியுள்ளார். அடுத்த கட்டமாக ஈரானிய ஆட்சியை மேலும் தகர்ப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் EL சமீர் அறிவித்தார். இதுவரை ஈரானில் 2500 இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன. கடந்த 28ஆம் தேதி ஆரம்பமான மோதலால் மத்திய கிழக்கில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் பிராந்தியத்தில் 10 நாடுகளில் மாத்திரம் 11,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என லெபனானி ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானி ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் இவ்வாறு அந்த அமைப்பு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அதற்கமைய எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டருக்குள் உள்ள நகரங்களை விட்டு உடனடியாக மக்கள் வெளியேற வேண்டும் என ஹிஸ்புல்லா அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கின்றது.